எல்லாருக்குமே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் ஹாய் பேக் டு அவர் சேனல் ஜெயா டெக் vlogs. யாராச்சும் புதுவாக இன்னைக்கு வந்து வீடியோ பார்த்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுவாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் ஒரு சான்ஸ் கொடுங்க மாஸ்டர், ஒரு 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 சான்ஸ் கொடுங்க மாஸ்டர். ஏதாச்சும் தப்பு பேசினா கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறீங்க நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வீடியோ போனால் ஓப்போ f19pro டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சு. சேம் நேற்று முந்தினத்து மாரியே தான் டிஸ்பிளே டேமேஜ், டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட். ஓப்போ f19ப்ரோக்கு டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு இன்னைக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம். இனிமேல் லேட் பண்ணாத வீடியோ கூட போயிடலாம். போய் தொலை எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. பிகின் த வீடியோ. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒப்போ f19pro டிஸ்பிளே டேமேஜ் ಅಂಟು ನಮ್ಮ ஷாப்புக்கு ரிப்பேர் பண்ணன்ட்டு வந்தாங்க. அதனால் இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா முன்ன டிஸ்பிளே எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. பின்னால் கவர் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும், ஹீட் வச்சு ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் ஹீட் அனுத்து வச்சிட்டேன். இங்கே மிஷின் உங்களுக்கு காட்டமும் லெவல் தான். ஹீட் வச்சு இதுமாரி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் இந்த ஸ்க்ரூங்க இருக்குதுல்ல, இந்த ஸ்க்ரூ மொத்தமே ரிமூவ் பண்ணணும். பார்க்குறீங்க இல்லையா, இதுமாரி ஸ்க்ரூங்க எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஸ்க்ரூங்க எல்லாமே ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் மிடில் ஃப்ரேம் இருக்குதுல்ல வரும் பாருங்கள், சிம் ட்ரே ரிமூவ் பண்ணணும். அந்த சிம் ட்ரே ரிமூவ் பண்ணி அது பேக் டோரில் வச்சுக்கலாம். பேக் டோரில் ஸ்க்ரூவும் சிம் ட்ரே எல்லாம் வச்சினா தான் நம்மளுக்கு ஒரே இடத்துல எந்த விட இருக்கும். இதோ மிடில் ஃப்ரேமும் நீட்டாக பார்த்து கழட்டணும். கேள்ட்டுக்கு அப்புறம் பேட்ரி ஸ்ட்ரிப் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணால் தான் பாருங்கள். பேட்ரி ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணிட்டேன், இங்கே ஆஃப் ஆகிடுது. ஓகேவா? பேட்ரி ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணணும். கீழே இருக்குது பாரு, ஒப்போ f19ப்ரோக்கு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு கீழே இருக்குது. இதோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்பிளே ரிமூவ் பண்ணணும். பல்ஸ் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி பல்ஸ் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் புது டிஸ்பிளே செக் பண்ணணும். பார்த்தீங்களா, டிஸ்பிளே யூடி கம்பெனி நேம், யூடி டிஸ்பிளே, யூடி கம்பெனி டிஸ்பிளே வெளியே எடுத்து பார்த்தா ஓஜி அண்ட் இருக்குது பாருங்கள். A1 குவாலிட்டி டிஸ்பிளேங்க. இது கலர்ஸு குவாலிட்டி எல்லாம் ஒரிஜினல் டிஸ்பிளே அவ்வளோ எல்லாரும் காட்டி கூட ஒரு 85% நம்மளுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதை ஆன் பண்ணிட்டு இதுமாரி செக் பண்ணணும். நம்பர்ஸ் அடித்து இல்லையா, அந்த ஆப்ஸ் எல்லாம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். பிரைட்னஸ் எல்லாமே செக் பண்ணணும். எல்லாமே பக்கா இருக்குதுல்ல, எல்லாமே பக்கா இருக்குது அனுப்பிச்சப்போ பின்னும் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தம் ஃப்ரேம் சுத்தம் இருக்கிற டஸ்ட்டு முன்ன இந்த கம் எல்லாமே இருக்கும், அந்த கம்மு டஸ்ட்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணணும். நீட்டாக க்ளீன் பண்ணால் தான் டிஸ்பிளே ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இதுதான் மெயின் ப்ராசஸ்ஸு. நான் நேற்று சொன்னேன் ஒப்போ A7 வீடியோவில் கூட தான் இதே மெயின் ப்ராசஸ்ஸு. இங்கே எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணுறோமோ ஃபிட்டிங் அவ்வளோ நீட்டாக வரும். ஸ்லோ ஆகினாலும் இல்லை, லேட் ஆகினாலும் கூட பரவாயில்லை, நீட்டாக பண்ணணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெயின் நம்மளுக்கு. பாருங்க, நீட்டாக க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் ஐபி எடுத்துக்கிட்டு அந்த ப்ரஷ்ஷில் சுத்தம் பின்னும் க்ளீன் பண்ணால் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் எல்லாமே ரிமூவ் ஆகிடும்.
அதுக்கப்புறம் கிளாத் எடுத்துக்கிட்டு இன்னும் ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிகள் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மெஸ் இருக்குதுல்ல, மெஸ் மேலே இயர் பீஸுக்கு மெஸ் வரும், உள்ளக்கு டஸ்ட்டு போகாது, அது க்ளீன் பண்ணி அங்கே நீட்டாக அலைன் பண்ணி வச்சிட்டாக்கா சரி ஆயிடுது. ஓகே, மெஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளூ எடுத்துக்கிட்டு சுத்தம் நீட்டாக எங்குமே கேப் இல்லாத, இது முன்னாடி சொன்னாரா மெயின் ப்ராசஸ்ன்ட்டு, அந்த மெயின் ப்ராசஸில் இது ஒரு பார்ட்டு தான். எவ்வளோ நீட்டாக போடுறோமோ அவ்வளோ நீட்டாக ஃபிட்டிங் வரும். பாருங்கள், நீட்டாக போட்டாச்சா. அந்த கேமரா எல்லாமே நீட்டாக துடைக்கணும். கஸ்டமர் கொடுக்குறனால ஏதாச்சும் டஸ்ட் இருந்தாலும் கேமரா மேலே அந்த சென்சாரு இதெல்லாம் துவச்சி கொடுக்கணும். இந்த அந்த டிஸ்பிளே சைடில் இருக்கிற பேப்பரை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு டிஸ்பிளே ஃபிட்டிங் பண்ணுறப்போ பார்த்து பாருங்கள், பிரதி ஒரு இன்ச்சு பை இன்ச்சு எல்லாம் பை எல்லாமே பார்த்து செக் பண்ணணும். பின்னால் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சணும். எதுக்கு க்ளீன் பண்ணணும், அது நம்ம வேலை இல்லாவே நினைக்காதீங்க. கஸ்டமர் வந்து போனான்னா நெக்ஸ்ட் டைம் கூட அது கஸ்டமர் நம்மளாண்டிக்கு வரணும். அங்கேயும் சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு தான் வரணும். நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காது டிஸ்பிளே போட்டு கொடுத்துட்டு டேமேஜ் ஆகிட்டு பின்னும் வரணும்ன்ட்டுல, நம்ம சர்வீஸ் நல்லா பண்ணுறான்ட்டு கஸ்டமரு வேறு ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுற மாரியே பண்ணணும் நம்ம சர்வீஸ். அதனால தான் நீட்டாக எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணால் அவ்வளோ மேலே. அதுக்கப்புறம் பேக் டோர் போடணும். பாருங்கள், பேக் டோர் போடணுன்னாலும் அங்கே க்ளூ இருக்கும். அந்த க்ளூ இல்லாமல் சுத்தம் க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷு க்ளூ நம்ம போட்டுக்கணும். ஓகே, க்ளீன் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷு க்ளூ ஏற்றிக்கிட்டு இங்கே டிஸ்பிளே போட்டோவில் எது தேவையில்லை, இன்னொன்று மறந்துட்டேன், இங்கே ஒயிட்டு க்ளூ போடணும். பாருங்கள், ஒயிட்டு க்ளூ போட்டுங்கிறேன். பின்னால் லைட்டை போட்டாலும் பரவாயில்லை, க்ளூ போட்ட அப்புறம் சிம் ஸ்லாட்டு போட்டு நெக்ஸ்ட்டு லப்பர் பேண்ட்ஸு நீட்டாக போட்டு வச்சிடணும். லப்பர் பேண்ட்ஸு மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தால் நல்லா செட் ஆகிடும். கண்ணா கயட்டாதீங்க. 3 ஹவர்ஸ்க்கு ஆஃப்டர் இதை ரிமூவ் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மொத்தம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஈஸி. అంతే ఫ్రెండ్స్, பார்த்தீங்களா இவ்வளோக்கு அந்த வீடியோங்க இன்னும் நம்ம சேனலில் பார்த்து வந்துனே இருக்கும், எல்லாமே பார்த்துனே இருங்க நினச்சிக்கிட்டு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டங்குன்னு அடிங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய் பாய்.